36 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்கள் இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய செலவுல மீறி போனா வருஷத்துக்கு நமக்கு 10,000 ரூபாய் செலவாகும். அப்ப ஏன் மேல் ஜாதிக்காரன் அதை மட்டுமே இலக்காக வைத்து போயிருக்கிறான்னு தெரியுதா? படிச்சு வெளியே வந்துட்டா வந்த அடுத்த மாசம் படிச்சு முடிச்ச அடுத்த மாசம் அவருடைய சம்பளம் எவ்வளவாக இருக்கும்? லட்சங்களில் மட்டும்தான் இருக்கும், 1000 இருக்காது. ஆனால் அந்த இடத்தில் போய் இருந்து கொண்டால் அந்த இடத்திற்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள், நான் அதை தான் சொல்றேன், லட்சங்களுடைய வருமானம் உன்னுடைய குடும்பத்திற்கு. ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய அனுகூலம், இந்த உம்மத்தாருக்கு நீங்கள் காட்டக்கூடிய வழி இருக்கிறதே, அதுதான் மிக உயர்ந்தது, அதுதான் வெயிட், அதுதான் பலம். அது நீங்கள் ஒரு 10 பேரை உருவாக்கினால் அவன் ஒரு 100 பேரை உருவாக்குவான். அதிகார மட்டங்களில் அவர் போய் உட்காருவாங்க. எல்லா அதிகார மட்டங்களிலும் நாம் இருந்திருந்தால் தாடி தொப்பி அப்படின்னு ஒரு கிறுக்கு பையன் சொல்ல முடியுமா? ஏன் சொல்றான்? ஏன்னா நம்ம எந்த இடத்திலும் இல்ல. அப்ப இருக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாரு? அந்த இடங்கள் இல்லாமல் இல்ல, அந்த இடங்கள் ஒவ்வொரு வருடமும் நிரப்பப்படுகிறது, ஒவ்வொரு வருடமும் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஒவ்வொரு வருடம் பல லட்சம் பேர்கள் பல கோடிக்கணக்கான அனுகூலமான அனைத்து விஷயங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய பங்கு எங்கே? நாம் அதற்கு தகுதி இல்லாதவர்களா? உலகத்திலே இஸ்தான்புல் பல்கலைக்கழகத்தினுடைய நூலகம் எரிக்கப்பட்டது. அது இருந்திருந்தால் இந்த உலகத்திலே எல்லா விதமான நவீனத்தினுடைய தந்தைகளாக முஸ்லிம்கள் இருந்திருப்பார்கள். அது இன்னும் விட்டு போகல, அது இன்னும் விட்டு போகல. அந்த அறிவை இறைவன் இந்த உம்மத்தாருக்கு தந்திருக்கிறான். அதை தூசி தட்டி எடுக்க வேண்டும். அதனுடைய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. இதனுடைய வெளிப்பாடு என்ன? இவ்வளவு பெரிய பெரிய பணக்கார சமூகம், இவ்வளவு பெரிய பணக்கார சமூகம் நம்ம. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு மெடிக்கல் காலேஜ் இல்லை. மெடிக்கல் காலேஜ் வைக்கிறதெல்லாம் பெரிய கஷ்டங்க, பெரிய தொகை வேணும், பெரிய அறிவு வேணும். ஆனா நமக்கு பக்கத்துல கேரளாவுல, ஆந்திராவுல, கர்நாடகாவுல, ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். கேரளாவுல முஸ்லிம்களால் மட்டுமே நிர்வகிக்கப்படக்கூடிய மெடிக்கல் காலேஜ், எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜுகள் 6-7 மெடிக்கல் காலேஜுகள் இருக்கு கேரளாவுல. கர்நாடகாவுல 4 மெடிக்கல் காலேஜ் இருக்கு. நோட்டீஸ் போர்ட்ல போறேன்னு பாத்துக்கங்க. ஆந்திராவுல 2, தெலுங்கானாவுல 4, தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு பெரிய பணக்காரர்கள், எவ்வளவு பெரிய சமூகம். இந்த சமூகம் ஆளுக்கு 1 ரூபாயை போட்டாலும் அடுத்த நாள் மெடிக்கல் காலேஜை உருவாக்கி விட முடியும். எங்க இருக்கிறோம் நாம்? நம்மை உணர கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வருங்கால சந்ததியினரை எந்த இடத்தில் விட்டு செல்கிறோம்? அவருடைய நிலையை என்னவாக இருக்கும்? வட மாநிலங்களில் நடக்கக்கூடிய நிலைகள் இங்கு நடக்காது என்று எதுவும் ஊர்ஜிதமாக எழுதி கொடுத்திருக்கிறார்களா? யாரும் இல்லையே. அப்ப இந்த கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்கிறது? நமக்கு இருக்கிறது. புகாரி இமாம் அவர்கள் இல்மு அல் இல்மு கப்லல் கவுலி வல் அமல், எந்த ஒரு செயல் செய்வதற்காக முன்னாடியும், சொல்லுவதற்கு முன்னாலும், செய்வதற்கு முன்னாலும் உங்களுக்கு அதை பற்றியான அறிவை நீங்கள் பெற்றுவிட்டு செய்யுங்கள் என்று இமாம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸ்ல அமைஞ்சிருக்கிறாங்க. அதுல 3 நபர்கள் வர்றாங்க. ஒருத்தர் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு போயிடுறாரு. இப்படி வர்றாங்க, இடம் இல்லை, கூட்டம் அதிகமா இருக்குன்னு ஒருத்தருக்கு போயிடுறாரு. இன்னொருத்தர் என்ன செய்யறாரு? கடைசியா ஓரத்துல லாஸ்ட்ல படிக்கட்டுக்கிட்ட உட்கார்றாரு. கூட்டமா இருக்கிற என்ன செய்யறது, இங்கேயாவது உட்காருவான். இன்னொருத்தர் என்ன செய்யறாரு? இப்படி பாக்குறாரு, இந்த ஒரு இடம் இருக்கு அப்படின்னு தேடி 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 வந்து அந்த இடத்துல உட்கார்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, தேடி 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 வந்து உட்கார்ந்தார் இல்லையா, அவரை இறைவன் தன் புறத்திலே நெருக்கமாக வைத்துக் கொண்டான். அவருக்கு எல்லா விதமான அருள் வளங்களையும் வழங்கினான். லாஸ்டா இருந்தார்ல, அவருக்கு அல்லாஹ் அவரை விட்டும் தூரமாக ஆகிவிட்டான். அந்த சபையை விட்டு போயிட்டாரே, அவரை இறைவன் மறந்தே விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, கல்வியை இப்படியாக தேட வேண்டும். மன் சலக்க தரீகன் யஃப்தலுஹு ஃபீ இல்மன், எவர் அறிவை தேடி பயணம் செய்கிறாரோ அவருக்கு இறைவன் சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து விடுகிறான் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா யுஸக்கீக்கும் யுஅல்லிமுக்கும் கிதாப வ ஹிக்மத யுஅல்லிமுக்கும் மாலம் தகூனு தஅலமூன, உங்களில் இருந்து நான் தூதரை அனுப்பினேன்.
என்னுடைய வசனங்களை கூறுவதற்காக, உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக, வேதத்தை அறிவித்து தருவதற்காக மற்றும் உங்களுக்கு தேவையான அறிவையும் ஞானங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அது மட்டுமல்ல, இன்னும் எதுவெல்லாம் உங்களுக்கு அறிவாக தேவையோ அதையும் கற்றுக் கொடுப்பதற்காக நான் இந்த தூதர்களை அனுப்பினேன் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். மத்திய பல்கலைக்கழகங்கள், மாநில பல்கலைக்கழகங்கள் இதையெல்லாம் தாண்டி சவுதி அரேபியா, குவைத்து, பஹ்ரைனு, துபாய் போன்ற நாடுகள் எல்லாம் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ரிசர்ச் ஸ்காலர் என்று சொல்லக்கூடிய ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு அத்தனை செலவையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். உங்களுடைய விசா செலவு, டிக்கெட் செலவு, நீங்க வரக்கூடிய எல்லா செலவும், நீங்க வந்து இருக்கிறதுக்கு இடம், சாப்பாடு, படிக்கிறதுக்கு மெட்டீரியல், தங்குறதுக்கு, இன்னும் உங்களுடைய தாய் தகப்பன் அவர்களுக்கு ஹஜ்ஜு உம்ரா செய்வதற்கு உங்களுடைய மனைவி இருந்துச்சுன்னா மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு எல்லா விதமான சலுகைகளையும் செய்து கொடுக்கிறார்கள் இந்த நாடுகள். இது யாருக்கா தெரியுமா? ஒவ்வொரு வருடமும் இதை அதிகமாக அனுபவிப்பவர்கள் மலையாளிகள். கேரளாவிலிருந்து போறாங்க. அகரம் உள்ளிட்ட 15 அறக்கட்டளைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளில படிச்ச +2 படிச்ச பிள்ளைகள் மேற்படிப்பு படிக்கிறதுக்கு இதை நாம அதிகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தமிழக அரசினுடைய நான் முதல்வன் திட்டத்துல கல்லூரி கனவு, கூகுள் அடிச்சு பாருங்க, கல்லூரி கனவு என்ற தலைப்பில் 141 பக்கம் கொண்ட ஒரு புக்லெட் போட்டிருக்காங்க. இந்தியாவிற்கே வழிகாட்டியாக அப்படி ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை தலைவருடைய வாட்ஸ்அப்புக்கு நான் அனுப்புறேன். நீங்க சர்க்குலேட் பண்ணிக்கங்க, பிரிண்ட் போட்டு தேவைப்படக்கூடியவர்களுக்கு கொடுங்க. மாவட்ட தலைநகர் கலெக்டர் ஆபீஸுக்கு நீங்க போனீங்கன்னா அங்கே அந்த புக்லெட் இருக்கு, மாணவர்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆகிர்தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.